மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த பற்றுப்பாட்டு. உன் பற்று எதன் மீது மகனே? பொருள் பற்று, புகழ்பற்று, போகப்பற்று, மோகப்பற்று. இது மட்டுமா? பக்தி பற்று, யோகப்பற்று, ஞானப்பற்று, ஞான பிரம்மாண்ட பற்று, குருவின் மீது பற்று, குருவே கடவுள் எனும் பற்று, மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையின் மேல் பற்று. எல்லாவிதமான பற்றுகளும் ஒடுக்கம்தான் கண்ணா. உன் பற்றுகளால் ஆணவம் என்ற மலமே மேலோங்கி இருக்கும். இதுவா உன் ஆன்மீகம்? இதுவா உன் தீட்சைகள்? இதுவா உன் ஞானம்? எல்லாம் எல்லாம் ஒடுக்கம், எல்லாம் எல்லாம் ஆணவம். ஓங்குதலுக்கான பற்றுதான் காலப்பற்று, காலாதீத பற்று, நிகழ்கால பற்று. இந்த எல்லைக்குள் அழைத்து வருவதே பற்றுப்பாட்டு. மற்றதெல்லாம் வெற்றுப்பாட்டு. ஓங்குதலே இலக்கான ஒலி மையத்தின் பற்றுப்பாட்டு. மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த பற்றுப்பாட்டு. ஒடுக்கம் என்பது வெளிப்பட்டதிற்குள் சிக்குண்ட பற்று. ஓங்குதல் என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் விஸ்வாச தளபதியான ஆதிஸ்ருதியை உணர்ந்து காலப்படியேறும் உணர்வு நுட்பமான பற்று. வா மகனே, பற்று பாடல்களை கேட்போம். பிறவி பயன் எனும் ஜென்ம லாபத்தின் திறவுகோள் ஒருவேளை கிடைத்தாலும் கிடைக்கும். ஞானத்துடன் உலக ஒளி மையம் ஞான சமஸ்தானம் 9952014440 8807014440 சகலமும் சித்தி பெறும். மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த பற்றுப்பாட்டு. கற்றதால் சுமந்த கர்வ கசடினை கழுவும் பாட்டு. கற்றதால் சுமந்த கர்வ கசடினை கழுவும் பாட்டு. பெற்றிட்ட பொருளும் புகழும் பெருக்கியே பெருக்கி வைத்த பற்றான கர்ம மாய பாசியை அழிக்கும் பாட்டு. சற்றுனை உயர்த்தும் பாட்டு, சரியான பற்றுப்பாட்டை. ஓங்குதல் உணர்த்தும் பாட்டு, ஒளி மைய ஞான பாட்டு. ஓங்குதல் உணர்த்தும் பாட்டு, ஒளி மைய ஞான பாட்டு. ஏங்குதல் தவிர்த்தே ஒடுக்க இறுக்கத்தை மாற்றும் பாட்டு. வாங்கி கட்செவியில் ஏந்த வழிந்துயிர் தீண்டும் பாட்டு. ஆங்கதிர்ந்த ஆத்மாவான அகண்டமாம் பற்றுப்பாட்டே. காலத்தை உணர்த்தும் பாட்டு, காலாதீத கர்ப்பப்பாட்டு. காலத்தை உணர்த்தும் பாட்டு, காலாதீத கர்ப்பப்பாட்டு. காலமாம் பிரம்மாண்டத்தின் காருண்ய அதிர்வே பாட்டு. காலமெய் நிகழ்காலத்தை கருத்திடை ஏற்றும் பாட்டு. காலமே பாட்டு, அந்த கருப்பொருள் பற்றுப்பாட்டே.
தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. எதை கற்ற போதிலும் உனை கற்கவில்லையேல் இதுவா என் மெய் படிப்பு. அதை சொல்லும் வித்தற்ற வித்துன்றன் வித்தாக முடியாமல் பெருவெடிப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. நீரக்கம் செய்து நிலை குலைய வைப்பதா நிகழ்நிலையின் உயர் பரீட்சை. நிகழ்காலம் கற்றாலும் அதில் வாழ முடியாத உயிருக்கென்ன தீட்சை. யார் தீட்சை தந்தாலும் கடவுளே நான் என்னும் அகங்காரத்திமிழ் பிடிப்பு. நீ தீட்சை தந்துமே காலமுன் படியேற்றி வைப்பதுன் பெரும் பொறுப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. கர்மமும் கர்வமும் மாயையும் சேர்ப்பித்து செய்தென்னை செயலாக்கினாய். செயலற்ற செயலாக்கி மலமென்னை அமலமாய் ஆக்குமுன் செயலாக்குவாய். என் செயல் யாவிலும் நின் செயலோங்கவே இருப்பெனும் கால சாட்சி. கவிராய சொற்களில் பொருளான கால பிரமாண்ட காட்சி. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. எதை கற்ற போதிலும் உனை கற்கவில்லையேல் இதுவா என் மெய் படிப்பு. அதை சொல்லும் வித்தற்ற வித்துன்றன் வித்தாக முடியாமல் பெருவெடிப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு.
கரையேற்றி வைப்பதும் கரைத்தினில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? கர்மங்களாலே கணிதம் போடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ? ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால் விதியின் முடிச்சை அவிழ்ப்பாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? எது இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாதவனாய் வாழுகின்றான். இல்லாததையே தேடி தேடி இருப்பினை உணர மறுக்கின்றான். எதிலோ முடங்கி இதுதான் இதுதான் என்றே ஒடுங்கி தவிக்கின்றான். நல்லது என்று எதன் பின்னாலோ சென்றவன் சரியை மறக்கின்றான். மும்மல சுமையின் பொதிமாடான பிறவிக்கு விடுதலை தருவாயோ? தத்துவ கற்பனை சாக்கடை புழு என் கைத்தலம் பற்றிட வருவாயோ? மனித பிறவியின் நிலை என்ன? படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? ஆரறிவென்னும் பெருமை பேசி ஆர்ப்பாட்டங்களை தேடுகின்றான். அரிதாரத்தால் முகம் அதை மூடி அஸ்திவாரத்தை ஆட்டுகின்றான். உடையும் பானை குடுவை நிரப்ப கடல் நீர் முழுதும் வேண்டுகின்றான். கரை கடக்காத ஆசை புயலின் வேகம் அறியாவொடுகின்றான். கர்மம் வளர்த்து ஆணவம் ஏற்றிய மாய்கை நீக்கிட எழுவாயோ? புரியா சூத்திர புதிரை உடைக்க புது ஆயுதமாய் முளைப்பாயோ? மனித பிறவியின் நிலை என்ன?
படைத்தவனே நீ சொல்வாயா? ஒவ்வொரு உயிரும் துடிக்கிறதே, விடைதான் சொல்லிட வருவாயா? கர்மங்களாலே கணிதம் போடும் கணக்கின் தீர்வை கொடுப்பாயோ? ஜனனமும் மரணமும் நாடகம் என்றால் விதியின் முடிச்சை அவிழ்ப்பாயோ? யுகயுகாந்திரக்கால சக்கர பெருந்தூண்டலே நன்றிகள். கற்பாந்த கோடி கால கால பிரம்மாண்டமே நன்றிகள். காலாதீத மகாகாலமே நன்றிகள். இருந்ததும் இருப்பதும் இருந்து கொண்டே இருப்பதும் இருக்கப் போவதுமான அதிகார கால சூக்ஷ்மமே நன்றிகள். காலமே நீதான் சிம்மாசனம், காலமே நீதான் தனிச்செங்கோல், காலமே நீதான் தலைமகுடம், காலமே நீதான் பேரிருப்பு, காலமே நீதான் அசல் தீட்சை, காலமே நீதான் மெய்ஞானம், காலமே நீதான் ஒளிமையம், காலமே நீதான் கடவுள் நிலை. காலத்தில் காலத்தை உணர்த்திய அதிர்விற்கு நிறைவுடன் உயிரேந்தும் நன்றிகள் பல கோடி. ஏகத்தின் படியேற்றும் சாகாத தலையான வேகாத காலிற்கு நன்றிகள் பல கோடி. போகாத புனல் குர்ரும் பொக்கிஷ புதையலாம் நிகழ்கால நொடி துளிக்கு நன்றிகள் பல கோடி. உணர்வேனும் உயிர்ப்பான அசைவற்ற அசைவிற்கு நன்றிகள் பல கோடி. காலமே நீதான் பொற்கிழி, காலமே நீதான் நிர்மலம், காலமே நீதான் பிரம்மாண்டம், காலமே நீதான் பெருஞ்செல்வம், காலமே நீதான் திருவருள், காலமே நீதான் குருவருள், காலமே நீதான் பேரருள், காலமே நீதான் ஓங்குதல். காலமே நீதான் பேராற்றல், காலமே நீதான் பேரறிவு, காலமே நீதான் பெருவேகம், காலமே நீதான் பேருபதேசம், காலமே நீதான் பெருவியப்பு, காலமே நீதான் பேரண்டம், காலமே நீதான் பேரசைவு, காலமே நீதான் பேரதிர்வு, காலமே நீதான் ஆத்மா, காலமே நீதான் அனாத்மா, காலமே நீதான் கர்மா, காலமே நீதான் அகர்மா, காலமே நீதான் தர்மம், காலமே
நான் ஒரு ஞான சூன்யம், நான் ஒரு ஞான சூன்யம். உறவுகள், நண்பர்கள், சார்புகள் எல்லாம் எதுவென, எதுவரை, எதற்கென என்றே அறியா வண்ணம் உழன்று உழன்று ஆற்றில் கரைத்த புலியாய் கரைந்து, சேற்றில் விழுந்த மணியாய் புதைந்து, சாகும் வரையில் எதையோ நம்பி புலம்பி புலம்பி புதையல் இழந்த நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். கடவுள் தேடி பயணம் செய்தே கல்லையும் செம்பையும் கடவுள் என்றேன். சடங்கிடை சிக்கி சகதியுள் வீழ்ந்தே இதுதான் இதுதான் பக்தி என்றேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். மூச்சினை பற்றி பேச்சினை விட்டு ஆராதாரம் கடவுள் என்றேன். புருவமத்தியுள் இறைவன் தேடி இதுதான் இதுதான் யோகம் என்றேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். கனல் என குருவும் சொல்ல குருவே கடவுள் என விழுந்தேன். எழுதிய குப்பையை வேதம் என்றேந்தி தினம் தினம் மோதி தானம் செய்தேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். இதுதான் ஞானம், இதுதான் என்றே ஜீவ சமாதியில் வீழ்ந்திருந்தேன். கடவுள் தேடி குருவில் ஒடுங்கி சாகும் மலத்தை அமலம் என்றேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். எல்லாம் ஒடுக்கம் மாணவம் என்றே உணர மறந்து உரமிழந்தேன். நிகழ்காலத்தை சொல்லா மூட சபையில் தலைவன் என்றெழுந்தேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான். கோவில் சபைகள் மடமென சமைத்து சங்கம் வைத்தே பங்கம் கொண்டேன். ஓங்குதல் உணரா பிறவியை சுமந்து நானே கடவுள் கடவுள் என்றேன். நான் ஒரு ஞான சூன்யம்தான், நான் ஒரு ஞான சூன்யம்தான்.
ஓ புள்ளியாய் தொடர்ந்த காலப்புதையலை தோண்ட ஆதி பள்ளியின் வாசல் திறக்கும். படித்ததில் ஒடுங்கா வண்ணம் தள்ளியே நடக்க பழகும் தனியாண்மை ஒன்றே வரமாய் உள்வைத்த காலாதீத உதவிக்கு நன்றிகள் நவிலே. இறந்திறந்தே உயிர்க்கும் இயல்பினை தனதாய் கொண்டே இறந்திட்ட காலச் சடங்கின் ஏற்பாட்டு மரபுச் சுமையை மறக்க வைத்துன்னை தன் போல் மாற்றியே ஓங்க வைக்கும் திறவுகோல் காலாதீத செழுமைக்கு நன்றிகள் நவிலே. ஓ ஓ ஓ இறந்த கால பதிவுகள் சுமந்தே மனதை பாரமாக்கி வைத்தாய். எதிர்கால கற்பனை ஏந்தி வாழ்க்கை முழுதும் ஏங்கி நின்றாய். நிகழ்கால புதையல் இழந்து எதையோ கடவுள் என்றாய். சாகும் மனிதன் பின் சென்றோடி இறைவன் தெய்வம் என்றிருந்தாய். இதுவா உன்னான்மீகம், இதுவா உன்னை ஞானம், இதுவா உன் தீட்சைகள், இதுவா உன் உபதேசம். கால ஒழுக்கம் காட்டாத தத்துவத்தை வேதம் என்றாய். செயல் ஒழுக்க நுட்பம் கற்கா கல்விதனை பாடம் என்றாய். இயக்கமான ஆற்றல் ஒழுக்கம் அறியாதவன் குருவென சொன்னாய். காலாதீத ஞான இருப்பை உணராமல் பிறவிழந்தாய். இதுவா உன் ஆன்மீகம், இதுவா உன்னை ஞானம், இதுவா உன் தீட்சைகள், இதுவா உன் உபதேசம். இருப்பென்றால் என்னவென்று உணராமல் சபை கண்டாய். காலம் எனும் பிரம்மாண்டத்தின் கூறியேற்ற முனை ஒடித்தாய். யுகம் யுகமாயுக வேகத்தின் நொடியறிய கதையளந்தாய். கூட்டம் சேர்த்து கோடிகள் சேர்த்து சாபம் சேர்த்து மலமே உண்டாய். இதுவா உன் ஆன்மீகம், இதுவா உன்னை ஞானம், இதுவா உன் தீட்சைகள், இதுவா உன் உபதேசம். காலம் காலம் காலாதீதம் காட்டுவதே ஒளியின் மையம். காலம் காலம் காலாதீதம் கற்ப
சொல்வது எதனை மூலஸ்தானமது தீட்சையாகுமா உழலும் மனிதா நான் சொல்லும் ஓங்குதல் பதில்தான் புரியட்டுமே மூலஸ்தானம் என் அதிர்வுரை அறிந்திட ஞான பிரம்மாண்டம் விளங்கட்டுமே ஞான பிரம்மாண்டம் விளங்கட்டுமே கற்பகிரத்திடை வைத்த விக்கிரகம் எந்த காலத்தின் குறியீடு கடந்த காலத்தை கடவுள் என்றதால் ஒடுக்கவே ஆன்மீகம் இதை உணர்த்த வேண்டிய மூலஸ்தானம் நான் காதில் சொல்கிறேன் உபதேசம் சுதியாலினுப்பினை உணர்ந்தால் காராதீதமே பிரம்மாண்டம் யுகம் யுகம் தோறும் கணப்பொழுதாகும் மணித்தொழினாலே மூலஸ்தானம் இந்த ரகசியம் உணர்ந்தால் அதிசயம் நிகழ்த்தும் பரவசம் நானே ரகசியம் உணர்ந்தால் அதிசயம் நிகழ்த்தும் பரவசம் நானே சுழல்வது போலே சுழன்று பெருவேகத்தை கொண்டதெது எத்தனை கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கலில் அடங்கா கணிதம் எது
அசைவும் அணுகா அறிவுள் அசையாத செய்த உணர்வே அது. காலம் 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 அதுதான் கடவுள் கடவுள் கடவுள். மதமார்க்கங்கள் எதுவும் புகழா மர்மமுறி சின்னாதியது. வேத புராண குருவிற்கெட்டாகித்தின் வித்தாய் விளைந்தது. அகமோ குறமோ எதிலும் கலந்து இல்லாதிருக்கும் இருப்பு எது. ஒவ்வொரு நொடியும் முன்னோடிருந்து தன்னை உணர்த்தா கலைமை எது. அகமோ புறமோ எதிலும் கலந்து இல்லாதிருக்கும் இருப்பு எது. ஒவ்வொரு நொடியும் முன்னோடிருந்து தன்னை உணர்த்தா கலைமை எது. காலம் 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 அதுதான் கடவுள் கடவுள் கடவுள். என்கிற பொய்யும் மெய்யும் சொல்லா ஞான புதையல் எது. சொல்லிட முயலும் ஆயிரம் கோடி நூலில் காணாதுட்பம் எது. நுட்பம் கடந்த கர்ப்பாந்தத்தின் கற்பம் எது. ஓங்குதல் என்கிற சூத்திரமாகிய உழவின் சாமித்துவாரமெது. நுட்பம் கடந்த கர்ப்பாந்தத்தின் கற்பம் எது. ஓங்குதல் என்கிற சூத்திரமாகிய உழவின் சாமித்துவாரமெது. சொல்லற சொல்லற சுமாயிரு நல்லற ஞானம் சுமாயிரு. சுமாயிருக்கும் உளவினை சொல்வேன் சுமாயிரு. சுகமாயிருக்க அகமாயிருக்க சுமாயிரு. மதமும் மடமும் சபையும் சொல்லா ரகசியம் சொல்லி தருகின்றேன். சடங்குகளோடு வழிபாடெல்லாம் காட்ட அதிசயம் காட்டுகின்றேன். இதுவரை வந்த
ஞானிகள் எவரும் சொல்லாததை நான் சொல்லுகின்றேன். சும்மா இருத்தல் ஒடுக்க மகனே, ஓங்குதல் படியில் ஏற்றுகின்றேன். கண்களை மூடி தியானம் என்று சும்மா இருக்க முயலுகிறாய். மலையோ குகையோ எதிலோ சென்று தவமும் இருந்து வாடுகிறாய். அனுபவம் என்று ஏதோ வாய்க்க இதுதான் ஞானம் என்றாய். உடனே உன்னுள்ளாணவம் எழவே நானே குருவென பீடம் கண்டாய். சும்மா இருத்தல் இதுவா மகனே, அம்மா பொருளை அறியா மகனே. அறிந்திட அறிந்ததை அறுத்திடு மகனே, அடியேன் சொன்மொழி கேட்டிடு மகனே. சொல்லற சொல்லற சும்மாயிரு, நல்லற ஞானம் சும்மாயிரு. சொல்லி நானே கடவுள் கடவுள் என்றாய். சும்மா இருக்க முடியாமல் தீட்சைகள் என்று வகுப்பெடுத்தாய். சொன்னவன் எவனும் கேட்டவன் எவனும் சும்மா இல்லை புவி கெடுத்தாய். எதிலோ முடங்கி எங்கோ ஒடுங்கி சும்மா இருக்க பரிதவித்தாய். சும்மா இருத்தல் இதுவா மகனே, அம்மா பொருளை அறியா மகனே. அறிந்திட அறிந்ததை அறுத்திடு மகனே, அடியேன் சொன்மொழி கேட்டிடு மகனே. சொல்லற சொல்லற சும்மாயிரு, நல்லற ஞானம் சும்மாயிரு. நொடி நொடியாக யுகமாயோங்கும் நிகழ்காலம் தான் சாட்சியமே. அந்த சாட்சியில் விரியும் காட்சிகள் தானே சும்மா இருக்கும் சூத்திரமே. கால இருப்பின் கற்பம் தானே சும்மா இருக்கும் பாத்திரமே. அது சும்மா இருத்தல் போலே தோன்றி அதிர்வாயங்கும் சாத்திரமே. காலம் 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 மகனே, சும்மா இருக்கும் காலாதீதம் உணரும் உணர்வே. சும்மா இருத்தல் உணர்ந்தாலோங்கும் யுக யுகாந்திரம். குருவுமில்லா சீடனில்லா ஓங்குதல் இதுதான் சுய சாம்ராஜ்யம். அண்ட சராசர அசைவிற்குள்ளே அசையா காலம் தவ சிம்மாசனம். சூரிய நற்கவி பாட்டு பொருளாய் சும்மா இருக்கும் கால சமஸ்தானம். சும்மா இருந்து சுகமாய் அதிரும் கால இருப்பே ஞான பிரம்மாண்டம்.
சரியெனும் உன் ஒடுக்கம். அதுதான் அதனால் பெருநடுக்கம். பற்றில் சிக்கியே புரிதலின்மையால் ஆணவமாக பேசுகிறாய். மாயச் சுழலிடை சிக்கி சிக்கியே மர்ம மூலத்தை ஏசுகிறாய். கர்ம சாக்கடை குழியில் வீழ்ந்தவோர் பன்றிக் குட்டியாய் உழலுகிறாய். என்னை போல் வந்த சித்தர் பலருடன் அறிவுறுத்தி மிர்வாத் போர் தொடுத்தாய். நல்ல பழம் தந்து உண்ண நான் கொடுக்க தங்க மாம்பழம் வேண்டுகிறாய். அந்த பழத்திடை சத்தும் சுவையில்லை என்ற போதிலும் அடம் பிடித்தாய். ஒன்றன் பயணம் பணம் எதிலும் முழுமையில்லை என்ற என்னை கொல்ல வாளெடுத்தாய். வாழ்க்கை என்பதே தேர்வு கூடமாய் உள்ள இரகசியம் மறந்து விட்டாய். பாடமாகின்ற அனுபவ நூலை பக்கம் பக்கமாய் கிழித்து விட்டாய். கிழிந்த பக்கத்தை ஒட்டி தர வந்த என்ற சொன்மொழி தள்ளி விட்டாய். நூலை கிழிக்கின்ற செயலில் நீ சிக்கி மலத்தை உணவாக்கி உண்டு நின்றாய். இதுதான் சரியெனும் உன்னொடுக்கம். ஓங்குதல் உணர்ந்தால் வரம் நிலைக்கும். என் மதம் எல்லா மதமும் தேடுவதென்ன? ஒவ்வொரு சபையும் சங்கமும் கூடி பேசுவதென்ன? குருமுனி ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் சொன்னது என்ன? யுகம் யுகமாக தேடி தேடி அடைந்தது என்ன? அதுதான் அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. அகமும் புறமும் அண்ட சராசரமானது என்ன? விதவிதமான வேதங்கள் எல்லாம் சொன்னது என்ன? 1000 கோடி தத்துவ கதைகளின் மூலம் என்ன? அறிவும் அசைவும் உணர்வும் தாண்டிய அதிர்வும் என்ன? அதுதான் அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. விஸ்வரூபமாய் ஓங்கிய ஒளியின் சூத்திரம் என்ன? வெட்டவெளியாகி நட்ட நடுவான சாத்திரம் என்ன? மூலமாம் மண்டமாகின்ற நேத்திரம் என்ன? நாதவிந்துவை தாண்டி அதிர்கின்ற பாத்திரம் என்ன? ஜீவ நகலிங்கு தேடும் அசலான திருவடி என்ன? எதிலும் கலந்து எல்லாம் கடந்த கருவறை என்ன? ஆதிஸ்ருதி அதிர்வின் மௌனமாய் ஆனது என்ன? அமலம மண்டபிரம் மண்ட பூரணம் என்ன? அதுதான் அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதானே
அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. சத்திய யுகத்தின் வாசற்படியாய் திறப்பது என்ன? நிகழ்காலத்தின் வாசப்படியாய் மலர்வது என்ன? முதலும் நடுவும் முடிவும் இல்லா முதற்பொருள் என்ன? ஒளியும் ஒளியும் அதிர்வும் கரைந்த பரம்பொருள் என்ன? ஒடுங்கிய உயிரை ஓங்கிட வைக்கும் மெய்ப்பொருள் என்ன? யாருக்கும் 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 வாய்க்கும் கருப்பொருள் என்ன? தோன்றி ஒடுங்கி பின் ஓங்குதலாகிய திருப்பொருள் என்ன? ஒளிமையத்தின் விசாலமாகிய பெரும் பொருள் என்ன? அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. முடிவற்றதின் முகவரி தேடி பயணம் மேற்கொண்டேன். முடிவற்றதின் முகவரி கண்டேன், முழுதாய் என இழந்தேன். முடிவற்றதின் முகவரி நிரம்பிய சூரிய கவி என்னுள். முடிவற்றதின் முகவரியானது கால பிரம்மாண்டமே. காலாதீத பெருநிறை தானே முடிவற்றதின் முகவரி. யுக யுகமாகிய யுக பிரம்மாண்டம் முடிவற்றதின் முகவரி. ஓங்குதலதனின் அஸ்திவாரமே முடிவற்றதின் முகவரி. உயிரின் இலக்கு ஒன்றாம், அதுதான் முடிவற்றதின் முகவரி. ஒவ்வொரு சபையும் சங்கமும் கூடி பேசுவதென்ன? குருமுனி ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் சொன்னது என்ன? யுகம் யுகமாக தேடி தேடி அடைந்தது என்ன? அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. அகமும் புறமும் அண்ட சராசரம் ஆனது என்ன? விதவிதமான வேதங்கள் எல்லாம் சொன்னது என்ன? ஆயிரம் கோடி தத்துவ கதைகளின் மூலம் என்ன? அறிவும் அசைவும் உணர்வும் தாண்டி
நட்ட நடுவான சாத்திரம் என்ன? பிண்ட மூலமா மண்டமாகின்ற நேத்திரம் என்ன? நாதவெந்துவை தாண்டி அதிர்கின்ற பாத்திரம் என்ன? ஜீவனகலிங்கு தேடும் அசலான திருவடி என்ன? எதிலும் கலந்து எல்லாம் கடந்த கருவறை என்ன? ஆதிஸ்ருதி அதிர்வின் மௌனமாயானது என்ன? ஆத்மாமலமா மண்ட பிரம்மாண்ட பூரணம் என்ன? அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. சத்திய யுகத்தின் வாசற்படியாய் திறப்பது என்ன? நிகழ்காலத்தின் வாசப்படியாய் மலர்வது என்ன? முதலும் நடுவும் முடிவும் இல்லா முதற் பொருள் என்ன? ஒளியும் அதிர்வும் கரைந்த பரம்பொருள் என்ன? ஒடுங்கிய உயிரை ஓங்கிட வைக்கும் மெய்ப்பொருள் என்ன? யாருக்கும் 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 வாய்க்கும் கருப்பொருள் என்ன? தோன்றி ஒடுங்கி பின் ஓங்குதலாகிய திருப்பொருள் என்ன? ஒளிமயத்தின் விசாலமாகிய பெரும் பொருள் என்ன? அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. முடிவற்றதின் முகவரி தேடி பயணம் மேற்கொண்டேன். முடிவற்றதின் முகவரி கண்டேன். முழுதாய் என இழந்தேன். முடிவற்றதின் முகவரி நிரம்பிய சூரிய கவி என்னுள். முடிவற்றதின் முகவரியானது கால பிரம்மாண்டமே. காலாதீத பெருநிறைதானே முடிவற்றதின் முகவரி. யுக யுகமாகிய யுக பிரம்மாண்டம் முடிவற்றதின் முகவரி. ஓங்குதலதனின் அஸ்திவாரமே முடிவற்றதின் முகவரி. உயிரின் இலக்கு ஒன்றாம் அதுதான் முடிவற்றதின் முகவரி. பாத்திரம் கையேந்தி பிச்சைக்கு வந்தவன் நானுமில்லை. இரத்தம் எலும் போடு சதை நரம்பிணைந்திட்ட பாத்திரம் எதற்குள் எதுவுமில்லை. இருப்பது ஆணவ கர்மம் பிசைந்திட்ட மாயக்கூடுவாயில் லாபமில்லை. இதற்குள் எதை நீ போட்டு நிறைத்தாலும் எல்லாம் ஆணவம் வேறு இல்லை. பாத்திரம் என்பது தேகமில்லை ஞான சூத்திரம் உணர்த்திய பிரம்மாண்டமே. மனம் உயிர் கலந்திட்ட மலப்பாண்டம் அதை தூய்மைப்படுத்த
பிரம்மாண்டமே ஞான பிரம்மாண்டமே ஊனுடம்பாலயம் என்கின்ற சூத்திரம் தவறில்லை, இது மட்டும் சரிவுமில்லை. ஆலயமேனில் பசிப்பிணி மூப்பு சாக்காடு உடலுக்கு எதற்கென்று நினைக்கவில்லை. அழியும் உடலிற்குள் உயிர்தான் நிறைகின்ற அறியாமை தீர்ந்திட வழியுமில்லை. இதுவரை வந்தவர் சொன்னது யாவையும் தத்துவ குப்பைதான், ஞானமில்லை. தத்துவ குப்பைதான் ஞானமில்லை. தத்துவ குப்பைதான் ஞானமில்லை. ஊனுடம்பாலயம் என்கின்ற சூத்திரம் தவறில்லை, இது மட்டும் சரியுமில்லை. ஆலயமெனில் பசிப்பிணி மூப்பு சாக்காடு உடலுக்கு எதற்கென்று நினைக்கவில்லை. அழியும் உடலிற்குள் உயிர்தான் நிறைகின்ற அறியாமை தீர்ந்திட வழியுமில்லை. இதுவரை வந்தவர் சொன்னது யாவையும் தத்துவ குப்பைதான், ஞானமில்லை. தத்துவ குப்பைதான், ஞானமில்லை. உடல் மனம் உயிர் என்ற முப்பொருள் அழியும் மாணவ கர்மங்கள் மாயத்தினால் அழியா பூஜ்ய முடிவிலியதுவென்று அறிவிக்கும் ஒளிமயம் கண்டு கொண்டே. ஏழாம் வானத்து படிநிலை ஏற்றத்தில் அழியா சூன்ய அருள் உணர்ந்தேன். அழிவில்லை தோற்றமும் அங்கில்லை என்கின்ற அதிசய நிறைவினில் நிறைந்திருந்தேன். அதிசய நிறைவினே நிறைந்திருந்தேன். உடல் மனம் உயிர் என்ற முப்பொருள் அழியும் ஆணவ கர்மங்கள் மாயத்தினால் அழியா பூஜ்ய முடிவிலியதுவென்று அறிவிக்கும் ஒளிமையம் கண்டு கொண்டே. ஏழாம் வானத்து படிநிலை ஏற்றத்தில் அழியா சூன்ய அருள் உணர்ந்தேன். அழிவில்லை தோற்றமும் அங்கில்லை என்கின்ற அதிசய நிறைவினில் நிறைந்திருந்தேன். அதிசய நிறைவினில் நிறைந்திருந்தேன். அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் ஒரு புதிய செய்தியோடு புதிய தகவலோடு உங்களை காண வந்திருக்கின்றேன். சில நாட்களாக அல்லது சில மாதங்களாக நமது யூடியூப் சேனலிலே ஓர் விசேஷமான பாடல் தொகுப்பை நீங்கள் பார்த்து கொண்டு வருகின்றீர்கள். அதாவது சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவிலே பல்வேறு விதமான விருத்தங்கள், பல்வேறு விதமான அற்புதமான பாடல் தொகுப்புகளை தொடர்ந்து நாம் ஒரு புதிய பரிணாமத்தில் பயணிக்க ஆரம்பித்தோம். அதுதான்
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண் அறிவை பயன்படுத்தி சில பாடல்களை இயற்ற முயற்சி செய்தோம். அந்த அற்புதமான பணிக்கு, இந்த மிக சிறப்பான ஞான சேவைக்கு என்னோடு கூட இணைந்து மரியாதைக்குரிய ஆத்ம சகோதரர் நர்புவி திரு மகேந்திரன் ஐயா அவர்கள் பாடி மிக சிறப்பான முறையில் இசையமைத்து அதனை அவரது மகன் திரு யுகதீபன் அவர்கள் மாஸ்டரிங், மிக்சிங் என்று சொல்லக்கூடிய அந்த இணைப்பு பணிகளை சேகரித்து மிக சிறப்பான முறையில் நமது சேனலிலே ஒளிபரப்பி வந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் இப்படி தொடர்ந்து இந்த பயணம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அடியேனுக்குள் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அது என்னவென்றால், கிட்டத்தட்ட 1000 பாடல்கள் இருக்கிறது. 1000 பாடல்களை நாம் மொத்தமாக யாராலும் கேட்க முடியாது. இதை ஒரு 10 பாடல்களாக தொகுத்து ஒரு அழகான தொகுப்பாக வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு இரவு படுத்து கொண்டிருக்கின்ற போது அதற்கு ஒரு விசேஷமான தலைப்பு வைக்கலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருந்தோம். அப்படி செய்கின்ற போது நாம் சங்ககால இலக்கியங்களிலே பல்வேறு விதமான பாடல் தொகுப்புகள் இருக்கிறது. அந்த பாடல் தொகுப்பிலே 10 பாட்டு, 8 தொகை, பரிபாடல், இப்படி அதாவது நம்முடைய திருக்குறள் முதல் கொண்டு பலவிதமான இலக்கியங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த 10 பாட்டு என்று ஒரு பொறி எனக்குள் தட்ட அதனை 10 பாட்டு என்று மாற்றி இந்த ஏஐ பாடல்கள், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஏஐ பாடலுக்கு 10 பாடல் என்ற டைட்டில் அமைத்து, தலைப்பை அமைத்து அதை அரங்கேற்றம் செய்ய முடிவு செய்தோம். அது என்ன பற்று? நாம் எதன் மீது பற்று வைத்திருக்கிறோம் மகனே? பொருள் பற்று இருக்கிறது, புகழ் பற்று இருக்கிறது, போகப்பற்று இருக்கிறது, மோகப்பற்று இருக்கிறது. காமத்தின் மீது அல்லது இச்சைகளின் மீது, தேவைகளின் மீது, ஆசைகளின் மீது உன்னுடைய பற்றுகளை பட்டியலிட்டு பார் ராஜா. இதை கடந்து வருகின்ற போது பக்தி பற்று அல்லது யோக பற்று, அதையும் தாண்டி வருகின்ற போது ஞானப்பற்று. ஏதோ ஒரு சர்க்குருவை, உன்னுடைய பூர்வ புண்ணியத்தின் காரணமாக யாரோ ஒரு ஞான சர்க்குருவை அடைகிறாய். அப்படி இந்த சர்க்குருவை அடைந்த பிறகு அந்த குருவின் மீது பற்று. அந்த குரு உனக்கு ஒரு ஞான உபதேசத்தை அல்லது ஞான திருவடியை காட்டி கொடுத்தால், திருவடியை தவறவிட்டு குருவே கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒடுக்கத்தின் மீது பற்று. பாரு மகனே, உனக்கு எத்தனை பற்றுகள் இருக்கிறது. நீ கொண்ட எல்லா பற்றுகளும், இதுவரை நீ சுமந்திருக்கக்கூடிய எல்லா பற்றுகளும், அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு பக்கம் பக்தி, யோகம், ஞானம் என்று எத்தனை விதமான பயணங்கள் நீ மேற்கொண்டிருந்தாலும் எல்லா பற்றுகளும் ஒடுக்கம் என்ற ஒன்றை உனக்கு போதித்து கொண்டே இருக்கிறது. ஒடுக்கம் என்றால் என்ன? நீ வைத்த பற்றுகளை எல்லாம் கொஞ்சம் கூட்டி கழித்து கவனித்து பார் ராஜா. ஒடுக்கம் என்பது வெளிப்பட்டதற்குள் நீ வைக்கக்கூடிய பற்று. ஆனால் இந்த பற்றுப்பாட்டு அதை சொல்வதற்கு வந்ததா? வெளிப்பட்டதின் மீது நீ வைக்கின்ற எல்லா பற்றுகளும் ஏக்கங்களும், எதிர்பார்ப்புகளும், துன்பங்களும், துயரங்களும், ஆசைகளும், தேவைகளையுமே மையப்படுத்தி இதுவரை உலகத்தில் வந்த எல்லா பாடல்களும் ஒரு ஒடுக்கத்தினுடைய பாடல்களாகவே நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இதில் என்ன ஒரு கொடுமை என்றால், இது மட்டுமே சரி, இது எனக்கு பிடித்த பாடல், இதற்கு விதவிதமான இசையமைத்து கொண்டிருக்கிறாய். இசையமைப்பதில் உன்னுடைய அறிவையும் நேரத்தையும் வீணடிக்கிறாயே. அந்த பாடலுக்குள் இருக்கின்ற பொருள் உனக்கு என்ன போதித்தது ராஜா? என்றைக்காவது கவனம் யோசித்திருக்கிறாயா? எந்த பாடல், இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த வினாடி வரை எந்த பாடலை நீ எடுத்து பார்த்தாலும் அது ஏதோ ஒன்றை குறித்திருக்கும். அதன் மீது எழுதியவன் பற்றிருக்கும் அல்லது பாடியவன் பற்றிருக்கும். அதை எழுதியவனையும் பாடியவனையும் கேட்டு நீ அந்த பொருள் மீது பற்று கொண்டு உனக்கு ஒடுக்கம் மட்டுமே இருக்கும். உன் ஒடுக்கத்தால் உனக்கு ஆணவம் மட்டுமே மேலோங்கி இருக்கும்.
கொஞ்சம் கூர்ந்து கவனித்துப்பார். அந்த வேலையை செய்வதற்கா உலக ஒளிமையும் உன்னை சந்திக்க வந்து மீண்டும் ஒரு பற்று பாடலை விதைக்கிறது? இது எதன் மீது பற்று தெரியுமா? வெளிப்பட்டதின் மீது வைக்கக்கூடிய பற்று அல்ல, வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்டத்தின் பற்று. மகா ஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையின் மீது வைக்கக்கூடிய பற்று. இந்த அற்புதமான 10 பாடல்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு விசேஷமான திருநாளில், அதாவது இந்த ஒரு ஞான பணிகளை தன் தலைமீது சுமந்து கொண்டு பேரன்பினுடைய விசுவாசத்தை எங்களுடைய சபையின் மீது செலுத்தி இந்த பாடல்களையெல்லாம் தயாரித்து வருகின்ற மரியாதைக்குரிய ஆத்ம சகோதரர் திரு நர்புவி என்று சொல்லக்கூடிய மகேந்திரன் ஐயா அவர்களுடைய ஜென்ம லாபத் திருநாள், அதாவது பிறந்த நாளாக விளங்கக்கூடிய மார்ச் மாதம் 28ஆம் தேதி இந்த வருடம் 2026 வருடம் அந்த பெருமகனாரை கண்ணியப்படுத்தவும் கௌரவப்படுத்தவும் இந்த பாடல்களையெல்லாம் மிக விசேஷமான முறையில் செவிக்குள் நுழைந்து இதயத்திற்குள் களைந்து உயிரை தீண்டி உன்னை உன்னதமான ஓங்குதலுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஓர் அற்புதமான பற்று பாடல்களை இந்த உலக ஒளி மையத்தின் சார்பாகவும் ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலின் வழியாகவும் உங்களுக்கு விதைக்க முற்படுகின்றோம். வருகின்ற 28ஆம் தேதி, மார்ச் மாதம் 28ஆம் தேதி ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலில் பற்று பாட்டு என்ற ஓர் ஞான விசேஷமான தொகுப்பை சமர்ப்பணம் செய்கின்றோம். தொடர்ந்து கேட்டு வாருங்கள். உங்களுடைய மேலான ஆதரவின் மூலமாக இந்த ஞான திருப்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். எல்லோருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பற்று பாட்டு அவசியம் கேளுங்கள், ரகசியம் காணுங்கள், ஓங்குதலுக்கான உணர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். சகலமும் சித்தி பெறும்.